இந்த லாக்டவுன் வந்து கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இந்த இது சம்மந்தமா நீங்க ஏதோ பாட்டு எதுவும் வச்சிருக்கீங்களா? எங்க பாடே பஞ்ச பாட்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பாட்டு போட்டு நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இல்ல அது பொங்கித்தான் பொங்கி, அதாவது வாய் விட்டு சொல்லத்தான் முடியுமே தவிர இது பாடலா போடுறதுக்கு உண்டான அந்த ஒரு மனநிலை யாருக்குமே கிடையாது. இதுல பாடலா போட்டு இதை என்ன சொல்ல போறோம்? எடுத்தெறிஞ்சு பேசி கோபமா திட்டியே வராத புத்தி பாட்டு போட்டா மட்டும் வந்துட போகுது அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. மார்கழியில் மக்கள் எப்படி நீங்க கேட்ட பாட்டு இல்லைன்னு அதுக்கு எப்படி பதில் கொடுத்த மாட்டீங்களா? நல்லா இருந்துச்சுடா. மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியில கலந்துட்டதை பத்தி சொல்லுங்கண்ணா, எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெரிய அனுபவம் அது. சொல்ல போனா சபாக்கல்ல வந்து மக்கள் இசை அரங்கேற ஒரு அற்புதமான தருணம் இது. இதுக்கு பூனைக்கு யாரும் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும். நாங்கெல்லாம் சும்மா மேடைகள்ல தெருக்கூத்து, அதாவது எப்படி சொல்றது, தெருக்கல்ல இல்லைன்னா வந்து சின்ன மேடைகள்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த நாங்க வந்து பெரிய சபாக்கள்லையும் மக்கள் இசை வந்து அரங்கேறும், அதுக்கான தகுதி எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய களம் அமைச்சு கொடுத்தது வந்து ரஜித் அண்ணன். இந்த நேரத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒப்பாரி கலைஞர்கள் இருந்து தாலாட்டு, நாட்டுப்புற பாடல், பறை இசை கலைஞர்கள், இப்படி கடைக்கோடியில கலக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையும் மேடையத்தை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு முக்கிய நகரங்கள்ல, முக்கிய பகுதிகளில், சென்னையில உள்ள முக்கிய சபாக்கள்ல வந்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்படிலாம் இருந்தாலும் கூட அப்படி ஒவ்வொரு அந்த தடையும் மீறி வந்து சபாக்கள்ல வந்து மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பெரிய விழாவா கொண்டாடினாங்க. அதுல நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சு. நன்றி. ஆனா அந்த அத்தை மக ஒன்ன நினைச்ச அந்த சாங் எங்களுக்காக பாட முடியுமாண்ணா? அத்தமாக உன்னச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தமாக உன்னச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே. அடியச்சுகமே உன்ன கொஞ்சனுமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. அத்தமாக உன்னச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி.